பாடுகளின் பாதையில் இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறிய இயேசுவின் மீது பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமை இல்லை. பறவைக்கு தன் சிறகுகள் சுமை இல்லை. உயிர் உடலுக்கு சுமை இல்லை. உன் மீட்புக்காக நான் சுமக்கும் சிலுவை சுமை இல்லை. சிந்தனை: இன்று நம் வாழ்வில் எதிர்வரும் சிறு சிறு துன்பங்களை கூட ஏற்க மறுக்கிறோம். வியர்வையின்றி உயர்வில்லை, உழைப்பின்றி வெற்றி இல்லை. சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை. கண்முன் நடக்கும் அநீதிகளை நாம் கண்டும் நமக்கேன் சிலுவை என விலகி விடுகிறோம். மனமாற்றம் அடைவோமா? ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் சிலுவைகளை பிறர் மீது சுமத்தாமல் ஏற்று வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தின் இளைப்பாற கடவுது. ஆமேன்.